ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்குறி எழுச்சி இன்மையை சரி செய்யக்கூடிய ஆற்றல் சின்ன வெங்காயத்துக்கு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சின்ன வெங்காயத்து இதை பற்றி பல சோசியல் மீடியாக்கள், யூடியூப், அதே நேரத்தில் ஆர்டிக்கிள், சில மருத்துவர்களுடைய பரிந்துரையின் பேரில் இப்போ சிலவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதை பற்றியான மித்ஸ் என்ன, உண்மை என்ன, பொய் என்ன, இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டதா அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். இந்த சின்ன வெங்காயத்தில் சாப்பிடுவதன் மூலமாக நம்ம இது ஆண்மை குறைவு சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்குதா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோக்களை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பொதுவாக எந்த ஒரு சோசியல் மீடியா இதில் எடுத்து பார்த்தாலும் சரி, பயிற்சி பெற்ற மருத்துவராக இருந்தாலும் சரி, பயிற்சி பெறாத மருத்துவராக இருந்தாலும் சரி, என்னென்னமோ டாப்பிக்கை பேசிக்கிட்டே வர்றாங்க. அதில் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த சின்ன வெங்காயமும் ஒரு குறிப்பிட்ட இடத்த வகிக்குது. சரிங்களா? இந்த ஆண்குறி எழுச்சி நிலைமைக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் வேர்ல்டு வைடாக நிறையா மித்ஸ் அண்டு ஃபேக், உண்மையும் பொய்யுமான சில ட்ரக்குகள் பரவி கிடக்குது. குளோபல், உலகளாவிய மார்க்கெட்லேயும் இது பரவி கிடக்குது. சரிங்களா? அதுக்கான பாதிக்கப்பட்டவர்களுக்குத்தான் அந்த வேதனை தெரியும். ஏதாவது ஒரு தீர்வு வேணும். குடும்பத்திலையும் சரி, வெளியிலையும் சரி, தனது குடும்ப உறுப்பினர்களுடைய நன்மைக்காகவும் சரி, ஒரு மனிதனுக்கு ஆண்குறி எழுச்சி மிக மிக அவசியம். ஃபஸ்ட்டு குடும்பத்திலேயே மதிக்க மாட்டார்கள், மனைவியை மதிக்க மாட்டார்கள். இல்லறத்தில் திருப்திப்படுத்த முடியலைன்னா நம்ம பணம் இருந்து காசு இருந்து என்ன பண்ணுறது, வேஸ்ட்டு. சரிங்களா? அதே நேரத்தில் போய் ஆசைக்கு வெளியில் போனோம்னா கொஞ்சம் வெளியே ஆளுகளை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு எரெக்ஷன் ஆகி வரும். ஆனால் அதனால் பிற உயிர்கொல்லி நோய்களும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? அப்போ இதெல்லாம் நம்ம உணர்ந்து கொள்ளணும். இந்த தாம்பத்தியத்தில் பொறுத்தளவு இந்த எழுச்சியின்மையினால் நிறையா குடும்பங்கள் கெட்டு குட்டிச்சோராக போயிட்டுருக்கு. ஆமாம், ஒரு காலத்தில் ரிலேஷனாக மேரேஜ் பண்ணி வச்சாங்க, பெற்றோர்களாக பார்த்து வச்சாங்க. குழந்தை பிறந்துட்டு அவங்க குடும்ப இது பண்ணாங்க. இன்றைக்கி பொருளாதாரம் தான் ஒரு மனிதனை தீர்மானிக்குது, திருமணத்தை தீர்மானிக்குது. சரிங்களா? அப்போ அந்த பொருளாதாரத்தில் இருக்கும்போது அவனுக்கு அந்த ஃபிட்னஸ் இருக்குதா இல்லையாங்கிறது நம்மளுக்கு சந்தேகம். அப்போ இளமையிலே இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட காலங்கள் சென்று போகும் பொழுது அவனுக்கு இந்த பாதிப்புகள் வர்றது இயற்கை. சரிங்களா? சர்க்கரை வியாதியாக இருக்கலாம், மெட்டபாலிக் டிசார்டர் இருக்கலாம், ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், எக்கனாமிக்கல் பிரச்சனைகளாக இருக்கலாம், அதே நேரம் ஒர்க்கு டென்ஷனாக இருக்கலாம். இதனால கூட எல்லாமே வரக்கான வாய்ப்புகள், வெயிலில் அலைஞ்சு திரிகிறது, இதனால கூட இந்த எழுச்சியின்மை பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் வியாதி யாருக்கும் வராதுன்னு நம்ம உத்தரவாதம்னா சொல்லிட முடியாது. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு பையனுக்கு ஆண்குறி எழுச்சியின்மை வரும் பொழுது இந்த சின்ன வெங்காயம் நம்ம எப்படி பயன்படுது அப்படிங்கிறதா இன்றைக்கி டாபிக். இதை சில ஜேர்னல்ஸ் உண்மையாகவே மேற்கத்திய நாடுகளில் இதுக்கான இது ஆதாரபூர்வமாக சமர்ப்பித்திருக்கிறார்கள். இது உண்மைதான். அவங்க சொல்கிறது ஆலியம் செப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய சிகப்பு வெங்காயம். சரிங்களா? சிகப்பு வெங்காயத்தில் இதற்கான மெடிக்கல் பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதில் இந்த சிகப்பு வெங்காயம் தான் மாறி 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 சின்ன வெங்காயமாக மாற வந்துச்சு. வெங்காயத்தில் நிறையா வெங்காயம் இருக்குங்க. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், வெள்ளை வெங்காயம், மஞ்சள் வெங்காயம், இந்த மாதிரியான இதெல்லாம் நீங்கள் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் இந்த ஆலியம் செப்பாங்கிற வகையில் இதைத்தான் அவங்க ரிசர்ச் பேப்பருக்கு கொடுத்துருக்காங்க. சில நேரம் இப்போ உள்ள பொட்டானிக்கல் நேம் கூட கொஞ்சம் மாறுபட்டிருக்கலாம், நீங்கள் கூட சொல்லலாம். ஆனால் அவங்க பேப்பர் ப்ரெசன்ட் பண்ணது இந்த ஆலியம் செப்பா அப்படிங்கிற சின்ன வெங்காயத்தில் தான் அவங்க இதை சப்மிட் பண்ணுறாங்க. இதில் பார்க்கும்போது நிறைய ட்ரேசஸ், மைக்ரோ எலிமெண்ட்ஸ் எல்லா இதுக்குமே காமனாக காணப்படுது. அதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த இதில் வரும்போது கால்சியம், அயன், மினரல், மெக்னீசியம், இந்த மாதிரியான இது, அதே நேரத்தில் கார்போஹைட்ரேட், ஃபேட் கண்டென்ட், புரோட்டீன் கண்டென்ட்டு, அதே நேரத்தில் குளுக்கோஸ் கண்டென்ட்டு, அதே நேரத்தில் எசென்சியல் ஃபேட்டி ஆசிட்டு, அமினோ ஆசிட்டு, இது எல்லாமே அதில் எல்லா வெரைட்டிக்கும் காமனாக இருக்குது.
அதில் வந்து பாலிஃபினால்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சில குறிப்பிட்ட ஆல்கலாய்டு வந்து இருக்கிறதாக வந்து கண்டறிந்திருக்காங்க. இது வந்து மோரார்லெஸ் சின்ன வெங்காயத்திலையும் இருக்கலாம், பெரிய வெங்காயத்திலையும் இருக்கலாம், வெள்ளை வெங்காயத்திலையும் இருக்கலாம். அந்த மாதிரியான இதில் வந்து கொஞ்சம் அளவுகள் முன்ன பின்னமாக மாறுபட்டிருக்கும். அதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆலியம் செப்பா அப்படிங்கிற சிகப்பு வெங்காயத்தில் 5 ஆல்ஃபா ரிடக்டேஸ் இன்ஹிபிட்டர் அப்படிங்கிற ஒரு நொதி வந்து காணப்படுது. இந்த நொதி தான் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, கார்பஸ் கவர்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்குறி தசையில் உள்ள இரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்லி காமிச்சு கொடுத்துருக்காங்க. எலிகளில் நடத்தப்பட்ட பரிசோதனையிலையும் இது வந்து ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்குது. உண்மைதான், சரிங்களா? அதுக்காக இது வந்து பொய்யான கருத்துக்கள்லாம் கிடையாது. ஆமாம், இது வந்து எத்தனை வாரத்திற்கு கொடுத்துருக்காருன்னு கேட்டிங்கன்னா, இந்த சாரை வந்து 12 வாரங்களுக்கு கொடுத்து இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. பார்க்கும் பொழுது இந்த பிளட் ஃப்ளோ வந்து அதிகமாக அந்த கார்பஸ் கவர்னஸ் சிசி மசில்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அதிகமாக ஆகிருக்குது. அதனுடைய ஆர்டரி பிளட் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது நார்மலாக கண்டென்ட்டை காட்டிலும். அதே நேரத்தில் வந்து தசைகளும் கொஞ்சம் வந்து வலுவடைந்து நன்றாக அந்த எரெக்ஷனை வந்து பண்ணி கொடுக்க வைத்திருக்குது. சரிங்களா? இப்போ வந்து அவங்க வந்து எலிகளில் நடத்தப்பட்ட ஆய்வில் வந்து இவை வந்து சரி அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. இதைத்தான் மனிதர்கள் வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது, அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? இரவுல வந்து வெங்காயத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணம் நீங்கள் எல்லாம் நினச்சிட்டுமே அசிடிட்டி அதிகப்படுத்துது அப்படிங்கிறது ஒரு இதாக சொல்லுவீங்க. அது வந்து காரணம் வந்து கிடையாது. இது வந்து பிளட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து இருக்குது. அந்த நேரத்தில் சின்ன வண்டுகளோ பூச்சிகளோ கடித்தால் அதனுடைய விஷம் வந்து விரைவாக உடல் முழுவதும் பரவுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிற காரணத்தினால தான் அந்த காலத்தில் இரவு நேரத்தில் இது வந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னது. அதே நேரத்தில் வந்து பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும்போது இருதய துடிப்புகளையும் கொஞ்சம் வந்து அதிகப்படுத்தி கொடுக்க வைக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இவங்க சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்தில் மல்லாக்க படுக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா படபடப்பு கொடுக்க ஆரம்பிக்கும். இருதயம் டப்பு டப்பு டப்புன்னு சவுண்டு கொடுக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா பயந்து படபடப்பாக இருக்குது, மயக்கமாக இருக்குது, அந்த மாதிரி கிடினஸாக இருக்குங்கிற மாதிரி இவங்களாவே நினச்சிக்கிடுவாங்க. சரிங்களா? அதற்கு காரணம் வந்து அது கிடையாது. இந்த 5 ஆல்ஃபா ரிடக்டேஸ் இன்ஹிபிட்டர் தான் அதற்கான காரணம்னு சொல்லிட்டு அறிவியல் பூர்வமாகவே மேலை நாட்டில் ப்ரெசென்ட் பண்ணி பட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த ஆலியம் செப்பா அப்படிங்கிற ஒரு இதில் வந்து பண்ணியிருக்காங்க. சின்ன வெங்காயத்தில் இந்த பேப்பரில் ப்ரெசென்ட் பண்ணது இந்த பிளான்ட்டை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. இந்த சிகப்பு வெங்காயத்தை நம்ம வந்து ரெகுலராக எடுத்துக்கொள்ளும் பொழுது, உணவில் எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க வைக்குது அப்படிங்கிறது ஒரு மாற்று கருத்து வந்து கிடையாது. சரிங்களா? இது வந்து நம்ம வந்து எல்லாருமே பயன்படுத்தலாம். அதே நேரத்தில் வந்து பார்க்கும் பொழுது மதிய உணவுகளில் வந்து இந்த சின்ன வெங்காயத்தை வந்து நல்ல ஒரு 4-5 வெங்காயங்களை வந்து உணவில் எடுத்துக்கிறோங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஃபீல்டில் இருக்கிறனால வந்து அடுத்த ஆள்கிட்ட பேசும்போது வெங்காயம் வாடை அடிக்குது. அதாவது அடுத்த ஆளுக்காக பயந்து தாங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொலைச்சிட்டீங்க. இது மாற்று கருத்து கிடையாது. அவன் ஏதோ சொல்லுவான் வெங்காயம் வாடை அடிக்குது அப்படின்னு. ஆனால் வெங்காயத்தை சாப்பிட்டா எரெக்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இல்லையா? அப்போ எது நல்லது? அவன் பேசுனா பேசிட்டு போகிறான், நக்கல் அடிச்சுட்டு போகிறான். நம்மளுக்கு என்ன நம்ம காரியம் ஆகணும். சரிங்களா? அதனால தான் நான் சொல்கிறது, இந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடிய ஆற்றல், ஆண்குறி எழுச்சியின்மை சரி செய்யக்கூடிய ஆற்றல் வந்து இதற்கு வந்து இருக்குது. இது வந்து இளமையில் நீங்கள் வந்து எடுக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் வீரியமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு மத்தியமான வயசில் வந்து எதற்காக அந்த ஆண்குறி எழுச்சி வந்து குறைந்தது அப்படிங்கிறத தயவு செய்து ரூல்ட் அவுட் பண்ணுங்கள். அப்படி பண்ணினால்தான் அது வந்து உங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுக்க வைக்கும். ஆமாம், நோய் நாடி நோய் முதல் நாடி அது அன்னைக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல்னு சொன்ன மாதிரி விச் ஒன் இஸ் த காசேட்டிவ் ஃபேக்டர்? சிலவங்களுக்கு சர்க்கரை வியாதிகளாக இருக்கலாம், சிலவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷனாக இருக்கலாம், சிலவங்களுக்கு ஃபேட்டு சம்மந்தப்பட்ட குறைபாடுகளாக இருக்கலாம், அது சிலவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், சைக்காலஜிக்கல் பிரச்சனையாக இருக்கலாம், உளவியல் சம்மந்தப்பட்ட டிப்ரெஷன், தூக்கம் இல்லாமல். இப்போ எந்த பிரச்சனைனால இந்த மாதிரி வருது? சில நேரம் டெஸ்டோஸ்டரோன் ஹார்மோன்ஸ் லெவல் வந்து குறையும் பொழுது வருதா? எல்லாத்தையும் நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ண பிறகு இதை வந்து ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிறோங்க. அதே நேரத்தில் வெங்காயம் வந்து அதிகமாகவே வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க வேணாம், அப்படின்லாம் நீங்கள் பயன்படுத்த வேணாம்.
ஒரு 5-6 வெங்காயம், சின்ன வெங்காயத்தை வந்து அல்லது சிகப்பு வெங்காயத்தை நீங்கள் வந்து உணவில் டெய்லி சேர்த்துக்கிட்டு வரும் பொழுது உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஆற்றல் கொடுக்க வைக்கும். எழுச்சியின்மையை வந்து சரி பண்ண கொடுக்க வைக்கும். ஒரு 12 வாரங்கள் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து அந்த ரிசல்ட்டில் இது பண்ணது, பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணதில் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, மாடர்ன் மருத்துவர்களும் இதை பார்த்துட்ருப்பீங்க. இது வந்து உண்மைதான செய்தி தான். பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணாலே நீங்கள் வந்து அது எலிகள் ஆராய்ச்சிகள் பண்ணாலே நீங்கள் வந்து ஓரளவு ஒத்துக்குருவீங்க. சரிங்களா? இன்றைக்குள்ள மாடர்ன் பீப்புள்ஸ் எல்லாமே. அதனால தயவுசெய்து இதை வந்து பயன்படுத்தலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. இது வந்து ஃபுட் சப்ளிமெண்ட்டு கூட கிடையாது, உணவு தான். சப்ளிமெண்ட்டு கூட கிடையாது, பிரதானமான உணவு தான். இன்றைக்கி வெங்காயம் இல்லாமல் எந்த உணவுகளும் கிடையாது. அதனால தான் இதை வந்து நம்ம வந்து ரெகுலராக உணவில் சேர்த்துக்கொள்ள எழுச்சியின்மை பிரச்சனையை வந்து சரி செய்யக்கூடிய ஆற்றல் இருக்குங்கிறது நான் சொல்லலை, அறிவியல் பூர்வமாகவே நிரூபிக்கப்பட்டது. 12 வாரங்களுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம 12 வாரங்களில் நீங்கள் டெய்லி ஒரு 4 வெங்காயம் டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போய் அங்கே உரித்து சாப்பிட்டுக்கிறங்க. அதில் நீங்கள் உரித்து கொண்டு போனீங்கன்னா அதில் கிருமி தாக்கம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் ஊசின வாடை வருவதற்கு, அழுகுன வாடை வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் வந்து கொண்டு போயிட்டு அங்கே சாப்பிட்டுக்கிறங்க. அடுத்தவங்க நம்ம வாயில் வர ஸ்மெல்லை பற்றி பண்ணாங்கன்னா நம்மளுக்கு என்ன கவலை? அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் ஒரி பண்ணிக்கிறாதீங்க. இதை மட்டும் கொஞ்சம் பயன்படுத்தி பாருங்கள். நன்றாக உங்களுக்கு வந்து ஆண்குறிய எழுச்சி வந்து அடைவதற்கு நல்லாயிருக்கும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.